ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. நான் ஒரு விஜய் ரசிகர் தான். அவர் அரசியலுக்கு வரவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஏதோ மாற்றம் வரப்போகுதுன்னு. ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது விஜய் சார் பேசாமல் படத்துக்குள்ளே நடிச்சிருக்கலாம்னு தோணுது. அவர் வாட்டா 150 கோடி 200 கோடி பணம் வாங்கிட்டு அவர் வாட்டா ரேஞ்சே வேறு லெவலில் இருந்திருக்கு. அதை விட்டுப்பட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி இப்போ அவர் படுற பாடம் பார்க்கும்போது அப்பா எவனும் அரசியல் பக்கமே போயிடக்கூடாதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவரை பாடாப்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகலை. அடுத்து கரூர் பிரச்சனை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்போ வரையும் சிபிஐ விசாரணை வரையும் போய்கிட்டு இருக்கு. இப்போ பத்தாக்கு அவங்க குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை, அதை வந்து பெருசு பண்ணி அவருடைய பேரவே டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தில்லா நின்று நிற்கிறாருன்னா அதை வாட்ஸ்அப் தான் சொல்லணும். செம்ம வேறு லெவலில் இருக்கார். அவர் மாற்றத்தை கொண்டு வருவார்னு நினைக்கிறேன். மாற்றமே இல்லாமல் கொடுத்த அறிக்கை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை பெண்கள் ஓட்டை வாங்கியிருக்காது அப்படி சொல்லியிருந்தாருன்னா இந்த ஒரு அறிக்கையை சேர்த்துருந்தாவே பெண்கள் ஓட்டு ஃபுல்லாக அவர் வாங்கியிருக்கலாம். டாஸ்மார்க் ஒழிக்கிறேன், மது இல்லாமல் போயிடும் அப்படி சொல்லியிருந்தாவே போதும். பெண்கள் ஓட்டு அவருக்கு தாராளமாக இருந்திருக்கும். ஏன்னா இப்போ டாஸ்மார்க்னால் எவ்வளோ பிரச்சனைகள் வருது, எவ்வளோ குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்கு, எத்தனை உயிர் போயிருக்குன்னு அவங்களுக்கே தெரியும். அதை ஏன் சொல்லவே இல்லைன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்க இதை கட்டாயமாக இதை எதிர்பார்த்துருப்பாங்க. அதை நீங்கள் ஏன் சொல்லலைன்னு எனக்கு தயவுசெய்து தெரியலை. எனக்கு தெரிஞ்சு ப்ளீஸ் உங்கள் அறிக்கையில் இந்த டாஸ்மார்க் ஒழிக்கிறேன்னு ஒன்று சேர்த்துக்கோங்க. விஜய் ரசிகராக நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஒருத்தரை பார்த்து மாநில அரசும் மத்திய அரசும் வரலதுன்னா அது விஜய் சாரை பார்த்து தான். அதை நான் கர்வத்தோடையே சொல்லுவேன். அந்தளவுக்கு அவர் எல்லாத்தையும் ஆட்டங்காட்டம் வச்சுருக்காரு. ஒன்று சொல்லணும்னா அரசியல் தெரியாமலாம் இப்போ அரசியலை பற்றி பேசுகிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் விஜய் தான். ஏன்னா எனக்கு அரசியலே தெரியாது, ஆனால் அரசியலை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு டவுட்டு, எனக்கு ஓட்டு போடுங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சண்டை போட்டு நாடுறாங்களே, இதில் பின்னாடி உள்குத்து இல்லாமல் இருக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், அவன் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதுக்கு இந்த அரசியலை தேடிக்கிட்டு இருக்காங்க தான் சத்தியமாக சொல்லுவேன். இதுக்கு மாறுபட்ட கட்சி தான் எனக்கு தெரிஞ்சு டிவிக்கே இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் நிச்சயம் நல்லா செய்வார். அதாவது இந்த விஜயகாந்த் கட்சி இருக்கே, என் ஓட்டு விஜயகாந்துக்கு தான் போட்டேன். நல்லா செய்வார்னு நினச்சேன். அவர் இருக்கவரையில் ஓகே. அவர் எப்போ இல்லையோ அதோட அந்த கட்சி என்ன ஆக போகுதுன்னே எனக்கு சத்தியமாக தெரியலை. அது பணத்துக்காக என்ன வேணால் செய்யலாங்கிறத அந்த கட்சி நிரூபிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். நம்ம விஜய் சார் கட்சி மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதை இருக்கோ அதே அளவுக்கு நாம் தமிழர் கட்சி மேலேயும் எனக்கு மதிப்பு மரியாதை இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சீமான் சார் இன்னி வரையிலும் பணத்துக்கு துணை போகாமல் எல்லா எலெக்ஷன்லையும் தனித்து நிற்கிறார். அதுக்காகவே அவருக்கு வாட்ஸ்அப் சொல்லலாம். அவருக்கு என்னுடைய சப்போர்ட் இருக்குது தாராளமாக. என்னை பொறுத்தவரை இந்த சட்டமன்ற தேர்தலில் புது கட்சி ஏதாவது ஒன்று வரணும்னு ஆசைப்பட்றேன். சப்போஸ் இந்த 2 கட்சியும் வரல, எப்பயும் போல் டிஎம்கே ஏடிஎம்கே தான் வருதுன்னா ஒன்றும் சொல்ல தேவையில்லை, தமிழ்நாடு அவங்களுக்கு தான் சொல்லிடலாம். அவ்வளோதான். அடுத்து எப்போயுமே புது கட்சின்னே ஒன்று இருக்காது. விஜய் சாரும் அவரும் நடிக்க போயிடுவார். இது என்னுடைய கருத்து தான். உங்களுக்கு கமெண்ட்ஸை கருத்துக்களை சொல்லுங்கள். தேங்க்யூ.